திவாகரன் பேர் எடுத்தோடனே உடனே பொங்கி எழாதீங்க. உங்க மூஞ்சில தெரியுது, பொங்கி எழாதீங்க திவாகர். எல்லாத்துக்கும் முதல்ல அதுதான் திவாகர் பிரச்சனையே. எது நடந்தாலும் உடனே அதுக்கு மைண்ட் என்ன பண்ணுதா, உடனே அதுக்கு எப்படி கவுண்டர் கொடுக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சது. சத்தம் இல்லாம கேட்கணும் ராஸ்கல். சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. ஏய், நான் எப்படி அவன் கூட சண்டை போட்டேன்? அதுங்க ரைட்லா, ரைட் இருந்தா ஊருக்கு, இல்லனா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டடா. போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. திவாகர் இத பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா திவாகர் நீங்க? ஏயா ஏன் வாய கிளறீங்க? ஆமா சார், ஃபர்ஸ்ட் ஒரு கமுரு வந்து வெசல் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தார் சார். அவர் பேசாம ஒரு நடந்ததை சொல்லாதீங்க. நீங்க யாரா நீ? தேவையில்லை. அப்புறம் ஒரு முறையும் புரியல. இப்போ நீங்கள் ஏதாவது ரீல் பண்ணுறாங்க, அந்த சீன் எப்படி எழுதியிருப்பாங்க, என்ன மூடு இருக்கும், அதெல்லாம் சொல்லிட்டு தான் நீங்கள் நடிக்கணும்னு சொல்லுவேன். பரவாயில்லையா? அது ஒரு சீனுக்கு அதெல்லாம் பண்ண முடியுமாங்களா? மக்கள் அது கேட்பாங்களா? ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் பேசுறீங்கல்ல, அப்ப அந்த இடத்துக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், மூட்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க சொல்லணும் அப்படி சொன்னா செய்வீங்களா? இதான் சிச்சுவேஷனே. அது மாதிரி சொல்லிட்டு ரீல் பண்றீங்களா நீங்க ஒரு முறையும்? இல்ல சார். ஏன் வளவலன்னு போற மாதிரி? வளவலன்னு இருக்குமா? என்னடா டென்ஷன் பண்ற? ஐய, எனக்கு தான் வளவலன்னு வலிக்கு விழுந்துட போறேன் நான். அவருக்கு